தென்னிந்திய ஆய்வு மையம் கந்தசாமி இணைந்து நடத்தும் மறைக்கப்பட்ட சமநீதி போராளி மேன்மைக்கு டாக்டர் லட்சுமி நரசூர் செட்டி அவர்களின் 156வது நினைவேந்தல் நிகழ்வு மற்றும் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடந்த பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா தொடங்குகிறது. தமிழர்கள் எதை செய்தாலும் இயற்கையை வணங்கி செய்வது நமது வழக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒளியேற்றல் குத்துவிளக்கின் முதல் ஒளியை ஏற்றி வைக்க இந்நாளினுடைய சிறப்பு விருந்தினர் மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ஐயா வைத்தியநாதன் அவர்களை அழைக்கிறோம். ஒளியேற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. ஆசிரியர்களே, மாணவர்களே, இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு பலர் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். நாம் படிக்க மறந்த வரலாற்று நாயகர்கள் தான் இன்றைக்கு நாம் கல்லூரியை பொறுப்பதற்கும் ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, நீதிமன்றங்களுக்கு போயிருப்பதற்கும் காரணமானவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இன்றைய நாயகனாக இருக்கிற மறக்கப்பட்ட சமநீதிக்காக போராடிய மேதகு காஜலு லட்சுமி நரசூர் செட்டி அவர்கள். அவரின் 156வது நினைவு நாளில் நாம் அனைவரும் எழுந்து அவருக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். யாவரும் எழுந்து நிற்போம். சமநீதி வரலாற்றின் ஒரு புள்ளியாக இருக்கிற காஜலு லட்சுமி நரசூர் செட்டி அவர்களின் வரலாற்று நிகழ்வில் வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பதற்காக நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது சேவையிலும் கல்வியிலும் நாட்டு நல பணியிலும் எந்த கல்லூரியும் விஞ்சும் எங்கள் கந்தசாமி கல்லூரி மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இன்றைக்கு வந்திருக்கின்ற நம்முடைய மேகாலயா நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர், மேலாள் நீதியரசர் பெருந்தகை ஐயா வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பலத்த கரவொலி வழங்குங்கள். அவர் பண்பாளர்,
மிகச்சிறந்த அறிஞர், நேர்மையாளர், நீதித்துறைக்கு ஒரு இலக்கணம் யார் என்றால் நான் ஐயா வைத்தியநாதன் ஐயாவைத்தான் சொல்வேன். அப்பேற்பட்ட பண்பாளர். நான் பல நேரங்களில் அவரை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய நண்பர் இணை இயக்குனர் ராமன் அவர்கள் தொலைபேசி செய்து அவரிடம் பேச சொன்னார். அவர் பேசிட்டு இருக்கும் போதே அவரிடம் பேசினேன். ஐயா கந்தசாமி நாயுடு கல்லூரி முதல்வர் ஆண்டவர் பேசுகிறேன் சொன்னேன். ஓ தம்பி, அது என் கல்லூரி, அங்கேதான் நான் சிட்டு அடிக்கிறேன் என்று சொன்னார். இந்த கல்லூரியிலே தான் முதல் சிக்ஸர் அடித்து வெற்றி வாங்கி சூடியவர் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார் என்றால் இந்த மண்ணுக்குள்ள பெருமையை பாருங்கள். நீங்கள் வருங்காலத்தில் சிக்ஸர் அடிக்க போகிறீர்கள், வெற்றி பெறப் போகிறீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு சமநீதிக்காக போராடிய மறைக்கடிக்கப்பட்ட வரலாற்று நாயகர் ராஜலு லட்சுமி நரசு செட்டி அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே மாணவ கண்மணிகள் எல்லாம் மிக சிறப்பாக பங்கு பெற்றீர்கள். எங்கள் கந்தசாமி நாயுடு கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். ஆனால் போட்டியிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இருந்தாலும் பங்கு பெற்றமே வெற்றியை நான் கருதுகிறேன். பங்கு பெறுவதே வெற்றி. அந்த வகையிலே மிகச் சிறப்பாக இதை ஒருங்கிணைத்த நம்முடைய ஜெகநாத் அவர்கள், அவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். மிக அற்புதமான நூல். அந்த நூலுக்கு அவரை பாராட்ட வேண்டும். விரிவான தகவல்களை தேடி தொகுத்து அந்த அரிய ஆவணத்தை தொகுத்திருக்கிறார். கல்லூரியினுடைய மிகப்பெரிய அரசவை புலவர் யார் என்றால் எல்லா விழாக்களுக்கும் வந்து எங்களை சிறப்பு செய்கிற நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகச்சிறந்த டாக்டர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த மனிதநேய மாண்பாளர். அவரை போல ஒரு பெருந்தகை நாம் காண முடியாது. லைஃப் லைன் ஹாஸ்பிடலுடைய சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு முறை நான் ஒரு விழாவுக்கு அழைத்த போது இந்த அரங்கம் புழுக்கத்தில் இருந்தது. நான் அவர்கள் வேண்டுகோள் விட்டேன், ஐயா இது ஏழை கல்லூரி, பச்சையப்பருடைய தர்மத்தாலும் கந்தசாமி தர்மம் நடைபெற்று வருகிறது, ஒரு 12 ஃபேன் உங்களுக்கு செய்வோம், வாங்கி கொடுங்க. உடனே ஃபேனோட வந்து விட்டான். அந்த ஃபேன் தான் உங்களுக்கு ஒளிவீசி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நல்லவர். நாங்கள் அப்படித்தான் காரியங்களை பதிவிட்டு இருக்கிறோம். இந்த அறநிலையம் மிகச்சிறப்பான அறநிலையம். இந்த அறநிலையத்தை தூக்கி நிறுத்தும்படி நம்முடைய நீதியரசர் பார்த்திபன் ஐயா அவர்கள் மேலாண்மை செய்து மிகச்சிறப்பாக இயக்கி வருகிறார். நம்முடைய செயலர் துரைக்கண் அவர்கள் மிகச்சிறப்பாக இயக்கி வருகிறார். முதல் முறையாக 132 பணியிடங்களை நேர்மையாகவும் முறையாகவும் போட்டு இன்றைக்கு செய்த ஒரு தலைமைத்துவம் நம்முடைய பார்த்திபன் ஐயாவுடையது. அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேர்மையான இந்த குழுவை நியமித்து இந்த அறக்கட்டளையை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி இதை மேலும் ஒளி வீசி ஒளியேற்றி ஒளிபட வைத்தார் யார் என்றால் நம்முடைய பெருந்தகை வைத்தியநாதன் ஐயா அவர்கள். அதற்கு நாங்கள் ஆசிரியர்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். குமரேசன் ஐயா வந்திருக்கிறாங்க, சென்ட்ரல் ஃபார் ஸ்டடீஸ், அவர்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, நான் திருக்குறள் போல சுருங்க சொல்லி விட நினைக்கின்றேன். இந்த நூல் மிக அற்புதமான நூல். இந்த நூலுடைய சிறப்புகளைத்தான் நான் பேச வேண்டும். இவருக்கும் பச்சையப்பருக்கும் என்ன தொடர்பு என்பதை மற்றும் ஒரு பச்சையப்பர்களுடைய ஒரு 29 ஆண்டு கால ஆசிரியர் என்ற முறையை சொல்ல கொண்டிருக்கிறேன். 1831 பிறந்த 31 வரை இந்த காலகட்டம் தான் நம்முடைய இந்தியாவை அறிவிப்படுத்திய காலம். மிக நேரமான மதப்பிரச்சாரங்கள் மூலமாக நம்முடைய மண்ணின் மகத்துவத்தை அளித்த காலம். நமக்கென்ற ஒரு பெருமை இருக்கிறது, நமக்கென்ற ஒரு மாண்பு இருக்கிறது, நமக்கென்ற சிறப்பு இருக்கிறது. நம் எதுவும் இல்லாதவர் போல ஒரு அந்நியர்கள் நம்மை ஆதிக்கம் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் தோன்றிய பிரமுகன் தான் 1806 தோன்றி 1868 மறைந்த பெருந்தகை தான் ராஜுலு நரசு செட்டி அவர்கள். இவர்தான் அவர். இவர் என்ன செய்தார் என்றால், இன்றைக்கு நாம் அனைவரும் கல்வி கற்கிறோம், அனைவரும் ஓட்டு போடுகிறோம். ஜனாதிபதிக்கும் ஒரு ஓட்டு, அடியனாகி ஆண்டவருக்கும் ஓட்டு, ஆண்டவர் மாணவராகி உங்களுக்கும் ஒரே ஓட்டு. அந்த ஒரு ஓட்டு சமமாயிரும். நீதியரசருக்கு ஒரு ஓட்டு தான். இந்த சமநீதியை, பொது கருத்தை, பப்ளிக் ஒப்பீனியனை
முதலிலே ஆங்கிலேயர் செவிகளிலே அரைத்து சொன்ன ஒரு பேரறிஞர் தான் காஜுலு நரசிம்ம செட்டி அவர்கள். அவர் அன்றைக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் நாம் இன்றைக்கு இல்லை. இந்த அவர்தான் முதலிலே நம்முடைய பச்சையப்பன் அறக்கட்டளை என்பது பிரித்தானிய நிதியுதவி இல்லாமல் தொடங்குவதற்கு அன்றைக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க நமக்கு காசு தரமாட்டாங்க. கிறிஸ்டியன் காலேஜ்ல போய் சேர்த்தா அங்க சமயம் மட்டும் நிகழ்வு. நம்ம பெரியவர்கள் பயந்துட்டாங்க, சேர்த்தவங்க கிறிஸ்டியனுக்கு மாத்திடுறாங்க. அப்ப காஜுலு போன்ற சீனிவாச பிள்ளை போன்றவெல்லாம் கூடி நமக்கென்ற ஒரு நிறுவனம் என்றும் பிரித்தானியர் நிதி உதவி இன்றி தொடங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்வைக்கு வச்சாங்க. அப்படி தொடங்கப்பட்ட பச்சையப்பா கல்வி நிறுவனம் தான் இந்தியாவினுடைய முதல் கல்வி நிறுவனம். இந்த பெருமை நமக்கு இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அந்த கல்வி நிறுவனத்தில் நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு அந்த கல்வி நிறுவனம் தோன்றவில்லை என்றால் தென்னிந்தியாவின் 4 முதல்வர்கள் இருக்க முடியாது, பேரறிஞர் அண்ணா தோன்றிருக்க முடியாது, பெரும் பெரும் நீதியர்கள் தோன்றிருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த பச்சையப்பா மத்திய நிறுவனம். 1842 நேட்டிவிட்டி சொசைட்டி என்ற சொசைட்டியை காஜுலு அவர் தொடங்கினார். அதற்கு பிறகு நம்முடைய கல்லூரியை சார்ந்த நம்முடைய மிகப்பெரிய கொடையாளர், முதல் கொடையாளர் சீனிவாச பிள்ளை அவர்கள் இந்தியன் புரோகிரசிவ் மூவ்மெண்ட் தொடங்கினார். அதுதான் சமூக நீதிக்காக முதல் குரல் கொடுத்த நிறுவனம். அந்த நிறுவனம் தான் அவர் தன்னுடைய 1500 ஏக்கர் தன்னுடைய சொத்துனை பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு முதல் கொடையாக வழங்கினார். ஒரு கிராமத்தையே கொடுத்தார். அவர் பேர்ல தான் இன்றைக்கும் நம்முடைய பச்சையப்பன் கல்லூரி முதல் பிளாக் சீனிவாச பிள்ளை பிளாக் என்று இப்படி வரலாறு இருக்கிறது. பச்சையப்பன் கல்லூரிக்கும் காஜுலு அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்முடைய அவர்கள் ஐயா காஜுலு விழாவினை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அதைவிட பெருமை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். யார் வருவார் என்று கேட்டேன். ஐயா ஐயோ அவர் வர வேண்டும், அவர் திருவடி எங்கள் மண்ணிலே பட வேண்டும், நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று பெருமைப்பட்டோம். அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விழாவினை இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற செயல்களை நம்ம தொடர்ந்து நடத்துவோம். பச்சையப்பன் அறக்கட்டளையை மீட்டெடுப்போம், பச்சையப்பனை பாதுகாப்போம். பச்சையப்பன் உங்கள் சொத்து, நம் சொத்து, பொதுமக்கள் சொத்து நிரூபிப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்கின்ற நேரம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வர் ஆமுசே சேதுராம ஆண்டவர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். இந்த மறக்கப்பட்ட வரலாற்று நூலை நமக்கு ஆக்கி தந்த நூலாசிரியர் ஜெகநாத் அவர்களுக்கு முதல்வர் மரியாதை செய்கிறார். நம் கந்தசாமி நாயுடு கல்லூரியின் அங்கமாகவும் தோழமையாகவும் விளங்குகிற லைஃப் லைன் பல்நோக்கு மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்களுக்கு, தென்னிந்திய ஆய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் குமரேசன் அவர்களுக்கு முதல்வர் மரியாதை செய்கிறார். முதல்வருக்கு நன்றி. மாணவர்களே, ஆசிரியர்களே, காஜுலு லட்சுமி நரசிம்ம செட்டி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அரிய முயற்சியை மேற்கொண்டு அது இன்றைக்கு வெற்றிகரமாக தமிழக அளவில் அந்த போட்டிகள் நடத்த பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தருகிற இந்த நேரம், இந்த போட்டிகள் எவ்வாறு நடத்தப்பட்டது, இந்த போட்டிகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்து ஆராய்ச்சி மாணவர் குமரேசன் அவர்கள் இப்பொழுது நம்மிடத்திலே அதை விளக்குவார்கள். சுவாமி விவேகானந்தரை வணங்கி, அவருடைய சிஷ்யை சகோதரி நிவேதித்தை அவர்களை வணங்கி, அவருடைய சிஷ்யை பாரதியாரை வணங்கி, அவருடைய சிஷ்யன் பாரதிதாசனை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கும் நமது மேகாலயாவின் முன்னாள் மாநில தலைமை நீதிபதி அவர்களுக்கும் மற்றும் லைஃப் லைன் மருத்துவமனை நிறுவனர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்களுக்கும், தென்னிந்திய ஆய்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு குமரேசன் அவர்களுக்கும், நமது கல்லூரியில் இந்த விழா நடத்துவதற்கு வாய்ப்பளித்த
நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை எழுதிய ஜெகநாத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை எத்தனை படியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செட்டிலிட்டு வாடினர், தூக்கு மேல ஏறுகின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. இதுபோல் பல்வேறு விதமான சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ற வரலாறும் நமது இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பல்வேறு நபர்களுடைய வரலாறும் நமக்கு தெரியாமலே போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் காஜுலு லட்சுமி நரசு செட்டி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை வெளியே கொண்டு வரும் ஒரு முயற்சியாக தென்னிந்திய ஆய்வு நிறுவனம் முன்னெடுத்தது. அப்படி ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மேதகு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களாலும் மேடையில் அமர்ந்திருக்கும் நமது மேகாலயாவின் தலைமை நீதிபதி அவர்களும் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அதன் பிறகு அவருடைய நினைவு தினம் 2024ஆம் ஆண்டு இதே மாதம் 6ஆம் தேதி பச்சையப்பன் கல்லூரியில் அவருக்கென்று ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் திறக்கப்பட்டு அவருடைய நினைவுகள் நடைபெற்றது. இதற்கு பிறகு எப்படி இந்த விழாவை இந்த காஜுலு லட்சுமி நரசு செட்டி பற்றி எல்லா மாணவர்களுக்கும் எடுத்து செல்வது என்று எங்களுடைய தென்னிந்திய ஆய்வு நிறுவனம் ஒரு திட்டமிட்டது. அதன்படியாக மே மாதம் தொடங்கி தமிழகத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சென்று மாணவர்களை பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நடத்தினால் அது சிறப்பாக இருக்கும் என்று முடிவு செய்தோம். அதன்படி நமது சென்னையில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் நேரடியாக சென்று எல்லா கல்லூரியிலும் அதில் துறை தலைவர் மற்றும் முதல்வர்களை சந்தித்து அதற்கான புத்தகங்கள் மற்றும் அதற்கான புக்ஸ் எல்லாமே நம்ம நிறுவனத்தின் சார்பாக இலவசமாக கொடுத்து அதிகப்படியான மாணவர்களை கலந்து கொள்ள நாம வேண்டுகோள் வச்சிருந்தோம். அதன்படி சென்னையில் பெரும்பாலான கல்லூரிகள் இதில் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருந்து நிறைய கல்லூரிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த காஜுலு லட்சுமி நரசு செட்டி பற்றி படித்துவிட்டு அவர்களை பற்றி வீடியோ மற்றும் எழுதி அனுப்பியிருந்தார்கள். அதில் 75 நபர்கள் நமக்கு மெயில் அனுப்பியிருந்தார்கள். அந்த மெயில் அனுப்பியதிலிருந்து சிறப்பாக அதில் செயல்பட்ட சில மாணவர்களுக்கு மட்டும் இங்கு நாம பரிசளிப்பு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நாம திட்டமிட்டபடி இதே போல் தமிழகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று காஜுலு லட்சுமி நரசு செட்டி பற்றி படித்திருக்கிறார்கள். இதுவே எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் சிறப்பாக வெற்றி அடைந்திருக்கிறது. இங்கு இந்த கல்லூரியில் இப்போ எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். மறக்கடிக்கப்பட்ட சமநீதி போராளி காஜுலு லட்சுமி நரசு செட்டி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பேச்சு போட்டியின் மூலமாக பங்கேற்று பேசி வெற்றி பெற்ற 2 மாணவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். முதலாவதாக ஸ்ரீ முத்துக்குமாரசாமி கல்லூரி மாணவி சுவாதி இங்கே பேசுவார். செம்மொழியாம் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆங்கிலேயரின் சித்திரவாதத்திற்கு எதிரான போராட்டம். நமது நாடு சுதந்திரம் அடைந்து 79ஆம் வருடத்தை கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் நாட்டுக்காக போராடிய எத்தனையோ வீர புருஷர்களின் தியாகங்கள் நமக்கு தெரிவதே கிடையாது. அப்படி போற்றுதற்குரிய சுதந்திர போராட்ட வீரர் காஜுலு லட்சுமி நரசு செட்டி அவர்களின் 156வது நினைவு வருடத்தில் அவரை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன். காஜுலு லட்சுமி நரசு செட்டி அவர்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான போராட்ட வீரர். அவர் நாட்டுக்காக செய்த தியாகங்களையும் பிரிட்டிஷின் சித்திரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தையும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. காங்கிரஸ் கட்சி தோன்றுவதற்கு 79 ஆண்டுகளுக்கு முன்பும் காந்தியடிகள் பிறப்பதற்கு 63 ஆண்டுகளுக்கு முன்பும் பிறந்தவர்தான் காஜுலு லட்சுமி நரசு செட்டி அவர்கள். இவர் 1806ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை சித்தலு செட்டி என்பவர் வணிகத்தில் பெரும் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி சிறந்து விளங்கினார். ஆங்கிலேய பாதிரியார்களின் தூண்டுகோளால் தனது அருகாமையில் உள்ளவர்களும் நண்பர்களும் மதம் மாறுவதைக் கண்டு வேதனையில் கலங்கினார். ஒருவர் கிறிஸ்துவராக மதம் மாறினால் மட்டுமே அவர்களுக்கு அனைத்தும் நிலை கிடைக்கும் ஏற்பட்ட போதும் தனது தாய்மொழியில் நின்று போராடியவர் காஜுலு லட்சுமி நரசு செட்டி அவர்கள். இவரை குறித்த இந்த செயல்பாடு அவரை சுற்றியுள்ள மக்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயரின் எந்த ஒரு நிதி உதவியும் இல்லாமல் மண்ணின் மைந்தன்கள் உருவாகிய தென்னிந்தியாவில் முதல் கல்வி நிறுவனமே சென்னை பிராட்வேவை ஒட்டி அமைந்த நிறுவனமே பச்சைய
உழைப்பால் மட்டுமே சாத்தியமானது. 1852 தமிழகம் வந்திருந்த ராபிட் தைமு என்பவர் தமிழகத்தில் லட்சுமி நரசுவை சந்தித்தார். சென்னையில் மக்கள் படும் அவதிகளை காண்பித்தார் லட்சுமி நரசு அவர்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் வரி செலுத்த முடியாமல் நின்று கொண்டிருப்பதையும், தாசந்தார் அலுவலகத்திற்கு முன்பு கொதிக்கும் வெயிலில் நின்று கொண்டிருப்பதையும் காண்பித்தார். வரி செலுத்த முடியாதவர்களை பெரிய கற்களை கொண்டு தலையில் வைத்துக் கொண்டிருப்பதையும் காண்பித்தார் லட்சுமி நரசு அவர்கள். உடனடியாக 14,000 கையெழுப்பு அடங்கிய விண்ணப்பத்தை இங்கிலாந்து அரசுக்கு அனுப்பி வைத்தார். கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்து அரசை ரத்து செய்துவிட்டு இந்திய அரசை எடுத்துக் கொள்வதற்காக முக்கிய காரணமாக விளங்கியவர் லட்சுமி நரசு அவர்கள். அது மட்டுமல்லாமல் பெண்களும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து தமிழ், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை பயிற்றுவித்து அறிவியல், கணக்கு ஆகியவற்றை கற்பித்து பெண்களும் வாழ்வில் முன்னேற செய்தவர் லட்சுமி நரசு செட்டி அவர்கள். எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமகனும் கதலு வாழ்க்கையை படிக்க வேண்டும். அவர் செய்த தியாகங்களை போற்ற வேண்டும். தனது இடைவிடாத பத்திரிகையின் மூலம் ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளை வெளிக்கொண்டு வந்திருந்த கதலு அவர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷமே என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதி பயிலகத்தினுடைய ஐஏஎஸ் அகாடமியினுடைய மாணவர் செந்தில்குமார் அவர்களுக்கு சொல்லுகிறேன். அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம். மாமனிதர் காஜூர் லட்சுமி நரசு செட்டி அவர்களின் 156வது நினைவு நாளினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை நன் உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். பொது நலனும் கருணை உணர்வும் மிக்க மனித சேவை தொழில்தான் மருத்துவம். அத்தகைய துறையில் மகானாக திகழ்பவர்தான் நமது மருத்துவர் டாக்டர் JS ஜெயக்குமார் ஐயா அவர்களையும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என அறநெறி தவறாது நீதி வழங்கிய மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மாண்புமிகு திரு S வைத்தியநாதன் ஐயா அவர்களையும், நாவினை மட்டுமல்ல நாவினால் வார்த்தைகளையும் வளைத்து வாடிய நெஞ்சங்களை வாழ வைக்கும் பணியே வழக்கறிஞர் பணி. அப்பணியை சீரும் சிறப்புமாக 15 வருடத்திற்கும் மேலாக செய்து வரும் நமது வழக்கறிஞர் B ஜெகநாத் ஐயா அவர்களையும், மாணவர்களுக்கு அரியென்னும் விளக்கேற்றி அன்பென்னும் வழிகாட்டி அவர்களை வாழ்க்கையில் ஏற்றம் பெற வைக்க துடிக்கும் நமது கல்லூரி முதல்வர் முத்துராமலிங்க ஆண்டவர் ஐயா அவர்களையும் நாம் ஒன்றாக இம்மேடையில் கண்டது நாம் பெற்ற பெரும் வரம். அடுத்ததாக காஜூர் லட்சுமி நரசிம்ம செட்டியை பற்றி பார்ப்போம். வசதியான குடும்பத்தில் பிறந்த லட்சுமி நரசிம்ம செட்டி தனிநபராக ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை எதிர்த்தார். நாமலாம் ஒரு வணிகர் குடும்பத்துல பிறந்திருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? காலேஜ் போயிட்டு ஜாலியா அங்க எங்க சுத்திட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு ஜாலியா இருந்திருப்போம். ஆனா ஒரு தனி நபராக அந்த காலத்திலேயே ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தையே எதிர்த்திருக்காரு. அந்த ஒரு இளம் பருவத்திலேயே மெட்ராஸ் கிரசன்ட் பத்திரிகையின் மூலம் பூர்வ குடிமக்களின் உரிமை குரலை அனைவரும் அறிய அரும்பாடுபட்டார். 1840ஆம் ஆண்டில் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை தனது இதழின் மூலம் அனைவரும் அறியும் வகையில் வெளியிட்டார். 1852ஆம் ஆண்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கி அதன் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு சும்மா சொப்பனமாக விளங்கினார். அவர் நிகழ்த்திய அனைத்து போராட்டங்களும் சட்டத்திற்கு உட்பட்டே இருந்தன. அவருக்காக சிறப்பு தபால் தலை வெளியிடுமாறு ஜெகநாத் ஐயா அவர்கள் இதற்கு முன்பாகவே கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கு நாமும் வேண்டுகோள் விடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக பேசிய சுவாதி செந்தில்குமார் 2 மாணவ மாணவிகளுக்கும் நன்றி. காஜூர் லட்சுமி நரசு செட்டி அவருடைய வரலாற்றையும் எங்கள் மாணவர்கள் இனி படிக்க தொடங்குவார்கள் என்கிற உறுதியோடு இப்பொழுது நூலின் ஆசிரியர் ஜெகநாத் அவர்கள் இந்த நூலின் வரலாற்று தேவை என்ன என்பதை குறித்து இப்பொழுது உரையாற்றுவார். Respected Chief Guest, Honorable Mr. Vaidyanathan, Chief Justice of Meghalaya, Sri Rajkumar, my dear friend in Chatham of Lifeline Hospitals, Principal Sir, and my dear friend, companion, and a very good colleague of mine, Mr. Kumresh, in the Center for South Indian Studies, and also my dear students who are here of this beautiful college. First and foremost, I would like to invoke and remember my senior, Mr. R. Muthukumar Swamy, the former Advocate General of Madras High Court. It was only because of his blessings that I am standing in front of you. So I would like to first and foremost thank him for giving me this knowledge, both legal knowledge as well as his maturity to do his stuff. And I would also like to
remember and thank our Honorable Governor, Shri R.N. Raviji, because he was instrumental in ensuring his book was released. So I would like to thank him. I would also like to thank Maureen Heath of the British Library in London, and she was the international authors who have helped me in collecting the materials. And also, most importantly, the Tamil Nadu Archives, which is an Egmont. If not for the letter which was given to me through email from the British Library in London, I would not have collected these kind of materials, which enabled me to write this book. So I would like to, at this point of time, thank them from the India Office Records for giving me this opportunity to release it, because they have been kind enough to give me the materials which ensured that we came out with this book. Gazanu Lakshmi Narasimha Chetty was not an ordinary person. He was a phenomenon. He was a legend. He was a person who ensured that he challenged the might of the British when they were the superpower of the world. Imagine for a minute, 75,000 signatures. That's right. There was no telephone, there was no electricity, there was no telegram, there was no railways, there was nothing. 75,000 signatures on 11th of November in 1839. That particular scroll is now available in the British Museum in London. Now, he was instrumental in doing that and ensuring that the Madras University here, which we know in Marina Beach, comes up. And he was also instrumental in ensuring that the edifice of Pacheppa had come up in Broadway. He was also instrumental by being the board member of Pacheppa to give more freedom and actually more autonomy and more finance, and ensuring that more native educational institutions springed up in this part of the country. He was also instrumental in starting the first newspaper. It is called as the Crescent newspaper. The printing press was called as the Hindu printing press. Today we have a newspaper called as the Hindu. Criticism for that was the printing press called as the Hindu printing press, which has its office in 13 Armenian Street in Madras. Imagine for a moment for having 12,000 subscribers in 1848. I'm not saying this. The head postmaster general of the entire Madras province has said this in a letter to the Madras collector, that the Crescent newspaper has a circulation of about 12,000 people at that point of time. Imagine this for a moment. You have a newspaper to have 12,000 subscribers. It's no mean ordinary feat. You also had Gazanu Lakshmi Narasimha Chetty starting the organization called the Madras Native Association, which was the first of its kind in the Madras Presidency. If not for the Madras Native Association, we wouldn't be standing here and interacting like this. The future of all of us would have been totally different. It was his wisdom, it was his courage which rode in the House of Commons. It was there in the British Parliament, which no other person had the audacity or the capacity to do. Being a businessman of his stature, he donated most of his wealth for this noble cause of giving education for the native people of our country. Let us, in this solemn occasion, remember him and ensure that we take a pledge that at least in the future we remember him and we follow his path and give better education to our future generation. Thank you very much for this opportunity. Thank you. நன்றி. இப்பொழுது நம்முடைய வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை அறிவிப்பதற்காக தென்னிந்திய ஆய்வு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் அவர்கள் வருகிறார். வெற்றி பெற்ற மாணவர்களின் பரிசு மற்றும் பங்கேற்பு சான்றிதழ்களை இப்பொழுது நீதியரசர் அவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் பெற வந்திருக்கூடிய மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் மாணவிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த போட்டி எப்படி நடைபெற்றது அப்படின்னு நமக்கு விலைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில கிட்டத்தட்ட 75க்கு மேற்பட்ட மாணவர்கள் பேச்சு போட்டியிலும் கட்டுரை போட்டியிலும் கலந்துக்கினாங்க. அதை மதிப்பீடு செய்கிறது அப்படின்றது எங்களோட முக்கியமான பணியாக இருந்தது. ஏனென்றால் பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி மதிப்பீடு பண்ணணும். மதிப்பீடு சரியாக இருந்தால் தான் பரிசு தர முடியும். அதனால் அந்த மதிப்பீடு பண்ணுறதை நாம் ஒரு 3 கட்டமாக நாங்கள் பண்ணோம். ஆரம்பத்தில் முதல் கட்டமாக இந்த புத்தகத்திலேயே, அதாவது கசூல் லட்சுமி நரசிம்ம செட்டியை பற்றின ஆராய்ச்சி பண்ணும்போது, அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது கூட இருந்த மாணவர், அந்த ரிசர்ச் ஸ்காலர் அசிஸ்டன்ட், அவர் முழுக்க எல்லாத்தையும் படித்தார்.
படித்து அது எல்லாத்துக்கும் மார்க் போட்டார். 5 கேட்டகரியில் அவங்க எல்லாருக்கும் மார்க் போட்டாங்க. ஒரே கேட்டகரி கிடையாது, 5 கேட்டகரி. அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அவங்க நடை எப்படி இருக்குது, கருத்துக்கள் எப்படி இருக்குது, அதை விளக்கின விதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 5 தலைப்புகளில் அவங்களுக்கு மார்க் போட்டு அதை டோட்டல் பண்ணாங்க. அதே போல இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்த திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் அவரும் என்ன பண்ணார்னா, இந்த 75க்கும் மேற்பட்ட மாணவர்களோட எல்லா கட்டுரைகளையும் அந்த பேச்சு போட்டிக்கான வீடியோ எல்லாத்தையுமே அவரும் பார்த்து இந்த 5 தலைப்புகளில் அவரும் மார்க் பண்ணார். இந்த 2 மார்க்கையும் ஒன்றா சேர்த்து அதில் டாப் 10 வந்தவங்கள, அந்த டாப் 10 வந்தவங்களை மட்டும் தனியாக எடுத்து இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜெகநாத் அவர்கள் அவரு ஒரு தடவை அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை படித்து பார்த்து அவரும் ஒரு மார்க் போட்டார். கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்பா இந்த போட்டியானது அதுக்கான மதிப்பீடு செய்வது 3 ஸ்டெப்பா நடக்குது. அதனால 3வது ஸ்டெப்பு தாண்டி தான் இப்போ பரிசீலிப்பு தான் நடக்க போகுது. அதனால எவ்வளவு அதுக்கான மார்க்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 10 பேருக்குமே வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் தான் வேரியேஷனே இருந்தது. அப்படிதான் இதில் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால ஆரம்பத்தில் பேச்சு போட்டியில் 3வது பரிசு திரு அருண் குவை BA எக்கனாமிக்ஸ் அந்த மாணவர் 3வது பரிசு பெற்றிருக்கிறார். அவருக்கான கேஷ் பிரைஸ் 2000 ரூபாய். அந்த போட்டியில 2வது முத்துக்குமாரசாமி காலேஜை சேர்ந்த பிகாம் படிக்கிற மாணவி சுவாதி அவங்க இந்த போட்டியில 2வது பரிசு பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு 3000 ரூபாய் கேஷ் பிரைஸ். பேச்சு போட்டியில் முதல் பரிசு அதே டிஜி வைஷ்ணவ காலேஜை சேர்ந்த MA இங்கிலீஷ் படிக்கக்கூடிய மாணவி டி தர்ஷினி. அவங்க இன்னைக்கு வெளியூர் பயணம் செஞ்சிருக்கலாம், அவங்க வரலை. அதனால் அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக அந்த கல்லூரியிலேயே நாங்கள் கொடுத்துறோம். அடுத்ததாக கட்டுரை போட்டியில் கிட்டத்தட்ட இந்த மதிப்பீடு பண்ணும்போது முதல் பரிசு 2வது பரிசுக்கு வந்துட்டாங்க. இந்த 3வது பரிசுக்கு 2 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது, 2 பேருக்கு சரிசமமாக பிரித்து தர முடியாது. அதனால் புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொன்னார், 2 பேருக்குமே ப்ரைஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் நம்மளுடைய முதல்வரையாக ரொம்ப எங்கள் கல்லூரி மாணவர்கள் யாருமே வரலையே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு சொன்னார். ஆனாலும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம கல்லூரியை சேர்ந்த BA இங்கிலீஷ் படிக்கக்கூடிய M கருணாகரன் வந்திருக்காரா? வாங்க. அவர் 3வது பரிசு எடுத்திருக்கிறார். அவரோட கேஷ் பிரைஸ் 2000 ரூபாய். அடுத்ததாக 3வது பரிசு கன்னிகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை சேர்ந்த பிகாம் படிக்கக்கூடிய மாணவி ஆர் மகாலட்சுமி. அவர் 3வது பரிசு கட்டுரை போட்டியில் 2000 ரூபாய் கேஷ் பிரைஸ். அடுத்ததாக ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை ஒரு ஆராய்ச்சி மாணவியே எழுதி 5 பரிசு வாங்கியிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த MA இந்தியன் ஹிஸ்டரி படிக்கக்கூடிய மாணவி A தீபிகா. அவங்க 2வது பரிசு எடுத்திருக்காங்க. அண்ணா நகர் அப்படின்னாவே காலேஜஸ் அதிகமாக இருக்கும், நல்லா தெரியும். அண்ணா நகரில் இன்னொரு விஷயமும் அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, கல்லூரி முடிச்சுட்டு நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. ஆனால் கல்லூரி முடிச்சுட்டு நான் அரசாங்க வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உறுதியோடு படிக்கக்கூடிய நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் அண்ணா நகரில் இருக்காங்க. அதுக்கான இன்ஸ்டியூட் ஏகப்பட்டது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய மாணவர்
பாரதி பயிலகம் ஐஏஎஸ் அகாடமி. அதில் வந்து ஐஏஎஸ்க்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. பிஎஸ்சி மேத்ஸ் படித்த ஜே செந்தில்குமார் அவர் வந்து கட்டுரை போட்டியில் முதல் இடம் பெற்றிருக்கிறார். அடுத்ததாக எல்லா கல்லூரிகளுக்கும் சர்டிபிகேட் வழங்குறது. போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் சென்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல இன்னும் நிறைய போட்டி வரும்போது நீங்க எல்லாருமே கலந்துக்கணும். நீங்க கலந்துக்காத பார்க்கக்கூடிய மாணவர்களும் போட்டிகளை கலந்துன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியின் மைய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மேகாலய உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாள் தலைமை நீதியரசர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். Dear friends, on the dais and off the dais. இங்கே எல்லோரும் தமிழ் பேசியிருக்கிறார்கள். அதனால் ஆங்கிலத்தில் எழுதி வந்திருந்தாலும் நான் கூற வேண்டிய சில விஷயங்களை தமிழிலேயே கூறிவிட்டு அமர்கிறேன். முக்கியமாக ரொம்ப நேரம் பேசினா மாணவர்களுக்கு பிடிக்காது. இப்போவே பார்த்தா நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச சொல்லியிருக்காரு. எதுனா, உங்களுக்கு அறிவுரை சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம். மோட்டிவேட் பண்ணலாம், அறிவுரை சொல்ல முடியாது. ஏன்னா அறிவுரைன்றது யாருக்குமே பிடிக்காது. அது என்னையும் சேர்த்து தான். என்னைக்கு நம்ம அப்பா அம்மா சொன்னதை கேட்டிருக்கோம். மேலே நம்ம அப்பா அம்மா வரும்போது தான் அவங்களுடைய சொற்கள் தான் வந்து பின்னாடி லைஃப்ல நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அதனால நிச்சயமா உங்களுக்கு அறிவுரை சொல்ல போவதில்லை. ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லிவிட்டு அமர்கிறேன். இங்கு அமர்ந்திருக்க அனைத்து மாணவர்களும் பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நிச்சயமாக படிப்பு தேவை. படிப்பு இல்லை என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னால் வர முடியாது. எப்படி வர வேண்டும் என்பது என்னுடைய கதையை விட்டு 2 நிமிடத்தில் கூறிப்படுத்துகிறேன். எனது தாயார் பால் வியாபாரம் செய்துதான் எங்களை படிக்க வைத்தார். எனது தந்தையார் வந்து ஒரு ஷூ பாலிஷ் செல்லர், அந்த வியாபாரத்தில் இருந்தார். நான் படித்தது வில்லிவாக்கம் ஒரு ஆர்டினரி ஸ்கூல், பாலகுருகுலம் ஸ்கூலில் 5வது வரை படித்து வந்தேன். எங்க வீட்டுல நீங்க எப்படி வந்து சுதந்திர தியாகிகளை பற்றி பேசுகிறீர்களோ, எனக்கான சில தியாகங்கள் செய்த நபர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். சுடுகஞ்சின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சுடுகஞ்சி, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவர் தான் எங்க வீட்டுல வந்து 4 மாடு மாடு மேய்ப்பார். அந்த மாடு மேய்ப்பதற்கு ஒரு இல்லாத நாள் எனது தந்தையார், நீ போய் மாடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னுவார். படிப்பது செகண்டரி, மாடை பார்த்துவது முக்கியம் என்பது இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு அனிமலுக்கும் வந்து எல்லாருக்கும் ஒரு ஜீவனுக்கு உயிர் இருக்கிறது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வறட்சி கட்டியெல்லாம் வந்து இருந்திருக்கேன். படிப்படியாக படித்துதான் மேல் வந்தேன். அப்பொழுதெல்லாம் அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நியரஸ்ட் டாக்டர் ஃப்ரம் வில்லிவாக்கம் யாருன்னா டாக்டர் ஜே சங்கரன், டாக்டர் ராஜ்குமாரோடைய ஃபாதர். அவரை பார்க்கறது தான் நாங்கள் வருவோம். அந்த குடிலுக்கு வந்து அவர் கொடுத்த மாத்திரை எடுத்து தான் நிறைய பேர் குணமாக இருக்கிறோம். நான் சொல்வது என்னென்றால், லேர்னிங், படிப்பு என்பது பள்ளியில் மட்டுமல்ல, வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம்.
நிச்சயமாக பாடம் நம்மளுக்கு ஒரு புத்தியை புகட்டும். நமது தவறான வழியில் நமது வாழ்க்கையில் நடந்தால் நமது வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயமாக கஷ்டம். இப்ப சில தவறான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களை வச்சு அவங்க எப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே நினைக்காதீங்க. அவங்க யாரை போய் கேட்டாலும் ஒரே ஒரு கேளுங்க, உங்களுக்கு நிம்மதி இருக்கான்னு கேளுங்க, நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில் முக்கியமாக வேண்டியது உங்களுக்கு என்னன்னா நிம்மதி. வெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். எது வெல்த்? ஹெல்த். ஹெல்த் இருந்தால் நிச்சயமாக டாக்டரிடம் செல்ல மாட்டோம், பிரச்சனை இல்லை என்றால் வக்கீலிடம் செல்ல மாட்டோம், பிரச்சனை இருந்தால்தான் நீதிமன்றத்தை அணுகி நீதி வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் என்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அன்னைக்குதான் வாழ்க்கை சுகமாக இருக்க முடியும். Life will test you with challenges. So you must have the courage to stand by your values and take the right decision. தைரியமாக பேச வேண்டும். நம்ம சுதந்திர தாய்களை பற்றி பேசும்போதெல்லாம் தைரியமாக இருந்தார்கள். அந்நிய நாட்டை எதிர்க்க முடிந்தது, யாரும் பயப்படவில்லை. நம்மளும் ஒருத்தை குற்றம் சாட்ட வேண்டும் என்று நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறு என்று சொல்வதற்கு நம்மளுக்கு தைரியம் இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதாவது உங்களுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்க படிக்கிற காலம், எனக்கு 63 வயசா இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஒன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா வைஷ்ணவ் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ், நானும் பிஏ எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்வது என்றால் இதை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். As you move forward in life, let the values, namely integrity, justice, respect, hard work, compassion, courage and learning be your guiding light. Success is not just about achieving personal goals, but about making a meaningful impact in the society. உங்க பிரின்சிபல் சொன்னாரு, எங்க மாணவர்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க, ஆனா யாருக்குமே பரிசு வரலை. அது நிச்சயமாக தோல்வி கிடையாது. அங்க ஒரு வாய்ப்பு கிடைப்பது என்பதே பெரிய விஷயம். நான் உடனே சொல்றேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அவங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆனால் பள்ளியில் விட்டு 10 வருடத்துக்கு அப்புறம் பெறும்போது நண்பர்கள் மீட் பண்ணும்போது, ஸ்கூல்ல மீட் பண்ணும்போது பார்த்தா கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல வேலையில இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க நல்ல வேலையில இருப்பாங்க. யார்கிட்ட இருப்பாங்க? கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க முதலாளியா இருப்பாங்க. அவங்க கிட்டே வேலை செய்வாங்க. அதனால மார்க் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் எனிதிங், பட் யுவர் கான்ஸ்டன்ட் aim to achieve something is very important. அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்கிறார். அந்த கனவு நிஜமாகுவது உங்க மாணவர்களாகிய உங்க கையில் தான் இருக்கிறது. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் முக்கியமாக கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதியோர் இல்லம் நிறைய இருக்கிறது. முதியோர் இல்லம் நிறைய இருக்கு. குழந்தைகள் இல்லாதவங்க, வேற வழி இல்லாதவங்க முதியோர் இல்லத்தில் போவாங்க. ஆனால் இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லோருக்கும் நான் வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால், அந்த முதியோர் இல்லத்துக்கு நீங்க என்ன சம்பாதிச்சாலும் கொடுங்க, ஆனா தயவு செய்து அப்பா அம்மா முதியோர் இல்லத்தை கொடுக்காதீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல முன்னுதாரணங்களை முன்வைத்து நிறைய மதிப்பெண் எடுக்கிறவங்க நிறைய சம்பளம் வாங்குவாங்க, புரிஞ்சு படிக்கிறவங்க சம்பளம் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு நீதியரசர் சொன்ன இந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. தன்னுடைய வாழ்க்கையில் தன் வீட்டில் மாடு வைத்த சுடுகஞ்சியை நினைவுபடுத்தி அவருடைய பகிர்வு இருந்தது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நிச்சயமாக இதை எங்கள் மாணவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நீதியரசருக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய கல்லூரியின் அங்கமாக இருக்கிற லைஃப் லைன் மருத்துவமனையினுடைய நிறுவனர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். நண்பா, நன்றி. ஒரு 15 நிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்க மனசுக்குள்ள பல மாற்றங்களை என்னால கொண்டு வர முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாரதியார் சொன்ன போல மாற்றங்கள்
சொற்களால தான் வர முடியும். எனது பேனா ஒரு மந்திரக்கோள், ஒவ்வொரு சொல்லும் மந்திரம் என்றார் பாரதியார். அதாவது இந்த காலத்துல ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு தலை நீதிபதி நம்ம மேலாள் தலை நீதிபதி மேகாலயா வந்திருக்காரு. வெரி வெரி டிஃபிகல்ட் அவங்களெல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு எங்கெல்லாம் சமுதாயத்துல தூண்களா இருக்கிறாங்க. அவ்வளவு எளிமையோட எப்படி அப்துல் கலாம் எளிமையா பேசிட்டு போற அந்த மாதிரி எளிமையோடய தனது வாழ்க்கை வரலாற்று ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்ட ஆட்கள் நீங்க பார்த்து சரி சார் கூட சாரோட அப்பா பூட்பால் கிரிக்கெட் இருந்தார், சாரோட அம்மா மாடல் இருந்தாங்க, அவர் இன்னைக்கு ஒரு தலையான ஒரு இடத்துல போயிருக்காரு, நாமும் போக முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஒரு இலக்கணம் அடைச்சிடணும்னு ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஒரு இலக்கணங்களை அடையிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க முன்னால தலைவர் வந்திருக்காரு. நன்றி சார். அதே போல ஆங்கிலத்தில் இந்த புக் எழுதினாலும் இந்த மாதிரி இந்த புக் ஷுட் கோ அரவுண்ட். நான் சொல்றேன், ஜெகநாத் வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் என்ன ஓரளவுக்கு வெக்கத்துல தலைக்குனிய வச்சவர் இவர் தான். ஏன்னா அவர் புக்கு படிச்ச வரைக்கும் ஒரு கஜலு லட்சுமி செட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு, இவ்வளவு பண்ணாரு எனக்கு தெரியல, ஐயோ மறந்து போய் இப்படி விட்டுட்டோமே கஷ்டப்பட்டேன். இன்னொரு ஒரு நூல் எழுதுனேன், அந்த நூல் நாளான்னைக்கு நூல் வெளியீடு இருக்கு. அதுல கஜலு லட்சுமி செட்டி பத்தி நான் அது உள்ளடங்கி இருக்கேன். அப்பேற்பட்ட ஜெகநாதருக்கு எனக்கு நன்றி. எங்க நமக்கு பர்சனலா தோனி தெரியுமா? பர்சனலா தெரியுமா இருக்காது? கோலி தெரியுமா? தெரியாது. அவன் என்னமோ அவன் தோனி அவுட் ஆனா நம்ம தூக்கு மாத்திரை போட்டுக்கிறாங்க, கோலி அவுட் ஆனா ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா பேர் அடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத ஆட்கள், எனக்கு நத்திங் அகேன்ஸ்ட் தம். நம்ம ஆடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு மனோரஞ்சனம் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க, போறாங்க. ஆனா இங்க ஒரு பேராசிரியர் நம்ம பசங்க இப்படி, நம்ம காலேஜ் இப்படின்னு சிஎஸ்கேக்கு எல்லாரும் கத்துற மாதிரி கந்தசாமி காலேஜ் அவரை பொறுத்த வரைக்கும் சென்னை சென்ட்ரல் கந்தசாமி காலேஜ் அவருக்கு சிஎஸ்கே நினைக்கிற நமது பேராசிரியர் ஆண்டவருக்கு மனதுக்கு தெரிவிக்கணும். தனக்குன்னு அவர் கேட்க மாட்டார், கல்லூரிக்கு தான் கேட்பார். இந்த விஷயங்கள் நாங்க போடும்போது கூட சொன்னார், சார் ஒழுக்கமா இருக்கு சார், பசங்க உட்காரணும் சார், நீங்க போடுங்கன்னு சொன்னாரு. அப்படி என்னால ஏன் கூட சொல்ல முடியல. ஒவ்வொரு வார்த்தை கந்தசாமி காலேஜ் இப்படி, பச்சைவாஸ் காலேஜ் இப்படின்னு அவர் கத்துறத நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஈர்ப்பு, தெரிந்தவர்களுக்கு நீங்க ஈர்ப்பு காட்டணும். பாரதியார் சொன்னார், தெரிந்தவரை ஈர்ப்புக்கொள். எவனோ தெரியாத பாகுபலி குதிக்கிறானா, ஜம்ப் பண்ணா, மலைக்கு மேல போனா அது போய் 10 வாட்டி போய் பார்க்கணும், கை காட்டணும், பாப்கார்ன் வாங்கணும், பாப்கார்ன் சீஸ் போட்டு ஆட்டணும், அது குடிக்கணும். அது எடுத்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை நம்ம போட்டணும். அதுல இல்ல வீரம். உன்னோட இருந்து சொன்னார் பாருங்க சீஃப் கெஸ்ட், அவரோட இருந்து சுடுகஞ்சி எவ்வளவு போட்டாங்க பாத்தீங்களா, அவரை நினைக்கிறது அதுதான் வீரம். விவேகானந்தர் அதே போல குமரேசன் அந்த வீரத்தை பசங்களுக்கு எடுத்து தெரிவிக்கிறதுக்கு சென்டர் ஆஃப் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் குமரேசன் பிரதர் அவங்க குரூப் பண்றது ரொம்ப முக்கியம். அவங்க சுதாகர் நாராயண் ஒருத்தர் இப்ப சிவாஜி சத்ரபதி சிவாஜி பத்தி எழுதியிருக்காரு. ஒரு 4-5 நாள் முன்னால ரிலீஸ் பண்ணாங்க, வெளியீடு பண்ணாங்க. ஒரு புக் இதெல்லாம் நீங்க படிக்கணும். நீங்க எவ்வளவு உண்மையான வீரர்களை பத்தி நீங்க படிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள கூட வளரும். மாப்போசி எங்க இருந்தாரு? புறநானூறு படிக்கும் பொழுது எங்க படிச்சாரு? ஜெயில படிச்சாரு. மாப்போசி. அது வரைக்கும் எவ்வளவு படிச்சிருந்தாரு? 3ஆம் கிளாஸ். இன்னைக்கு சிலம்பு செல்வர், மீசை தாத்தாலாம் சொல்றோம்ல, அவ்வளவு நூல்கள் எழுதினாரு. தானாக புறநானூறு திருக்குறள் படிச்சு, ஆஹா இப்படி இருந்தா நான் தமிழன். வீரத்துக்கு ஒரு இலக்கணம், வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம், மரணத்துக்கு ஒரு இலக்கணம், காதலுக்கு ஒரு இலக்கணம், இப்படி இருந்தா நம்ம கண்ணு மேல எழுதி கல் எடுத்து பண்ணணும்னு நினைச்சு மாப்போசி என்கிற ஒரு மாமனிதன் பிறந்ததே தமிழ் இலக்கியத்தினால்தான். உண்மைகளை படிச்சு தங்க தமிழர் இந்த புறநானூறு. உங்களை சுத்தி சில்ட்ரன், உங்களை சுத்தி அவ்வளவு வீரர்கள் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் கல்வி தந்தைன்னு சொல்லி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் டப்பு இறங்கி அடிக்கிற ஆளு நான். கல்வி தந்தைன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல், அப்புறம் 4 காலேஜ், அப்புறம் 10 காலேஜ், 3 மெடிக்கல் காலேஜ், 4 இன்ஜினியரிங் காலேஜ். அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, நம்மளும் தெரியாது. ரெண்டு தெரியாம இருந்தாலும் நீ கல்வி தந்தை ஆக முடியும். கோடியா சம்பாதிக்கிறாங்க அவங்க ட்ரஸ்ட். உங்க எல்லாருக்கும் இந்த கஜலு லட்சுமி நரசிம்ம செட்டி எப்படி பிறந்தாரு? 1806 ஒரு பிறக்கும் பொழுது மல்டி மில்லியனர், வீடு, சொத்து எல்லாம் இருந்துச்சு. அவர் இறந்து போகும்போது 1868. வீடு இல்ல, சொத்து இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னைக்கு
1868 இறந்தவரை 2025 நம்ம எல்லாம் கொண்டாடுறோம்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்த வீரமும் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் மெரினா பீச்ல பேசும்போது சென்னையில, we don't need followers, India needs leaders. நான் ஒவ்வொரு கல்லூரிக்கு போகும்போது பசங்க அதான் சொல்லுவேன், பசங்களா நீங்க தான் லீடர்ஸ் ஆகணும். இங்க நம்ம பார்க்கும்போது நாளைக்கு நிறைய பேர் கலெக்டர்ஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஆகணும், இவரு மாதிரி ஜட்ஜ் ஆகணும், நீதிபதி ஆகணும், நடந்துட்டு போகணும். என்னடா நம்ம வந்து பார்ப்போம் கூலியில எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, எவ்வளவு லைக்ஸ் இருக்கு நான் போட்டு அப்படி பாக்குற ஆட்கள் வந்து கூலியாவே தான் இருப்பேன். விவேகானந்தர் சொல்ல எனக்கு கூலிகள் வேண்டாம், எனக்கு தலைவர்கள் வேணும் சொன்னார். ரொம்ப அதுக்கு வந்து தேவையானது அஞ்சாமை. அவ்வளவு காசு இருந்துச்சு அவருக்கு, சும்மா வந்து வெள்ளக்காரனுக்கு அடிவரடியா இருந்திருந்தா கஜுலி லட்சுமி நாராயண செட்டியாரு ஆரம்பிச்சது 10 கோடி, முடிக்கிறது 100 கோடியா இருந்தது. அப்படி பண்ணலையே அவரு, அப்படி பண்ணலையே. ஏன்னா அவருக்கு இருந்தது அஞ்சாமை. வள்ளுவர் சொன்னார், பக்கத்துல இருக்காரு, அஞ்சாமை ஈகை கொடுக்கணும். அஞ்சாமை ஈகை அறிவு அரண் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. வேந்தர்னா மணிமகுடம் போட்டுட்டு த்ரோன் மேல உட்கார்ந்து இருக்கிற ஆளு வேந்தர் இல்லை. நமக்குள்ள நம்மளுடைய என்ன மச்சான் சொல்றோம்னு வேந்தன் தான். அவனுடைய தன்மைகள், அவனது குணங்கள் தான் ஹீரோஸ். வீரர்களும் மேட் அப் ஆஃப் திஸ். பசங்களா உங்களையும் சேர்த்தா சொல்றேன். நீங்க நான் சொல்லிட்டு மாடு வச்சிருந்தாங்க, வெள்ளக்காரனோட பிளான தவிர படி நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களா, நீங்க எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. இப்ப குருவாஞ்சேரியில் அவனுடைய பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு நீச்சமான பரம்பரை, நாம எல்லாம் மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கணும் நினைச்சவங்கள எதிர்த்தவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, சார் தேங்க்யூ சார், அட்லீஸ்ட் கஜினி நரசிம்ம போல ஆட்களால்தான் நம்ம இன்னைக்கு சூட்டு போட்டு சட்டை போட்டு கை போட்டு தாங்கிருக்கு பேசி ஜாலியா சுதந்திர சுவாசத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மாடு மேய்ச்சிட்டு இல்ல, அவனுக்காக சச்சனா இல்ல. ஏனென்றால் கஜினி நரசிம்ம செட்டியார் அந்த அஞ்சாமை காட்டினாரு, திருப்பி சண்டை போட்டாரு. அவர் லெட்டர் ஆயிடுறாரு. இது மாதிரி இது பாரு, நமக்குள்ள நிறைய பேர் வந்து ரொம்ப வெல்த்தியா, ரொம்ப ஒரு பணக்கார குடும்பங்கள்ல இருந்து பிறக்கலை. வரி கட்ட முடியாதுன்னா நம்ம போய் எக்ஸம்ஷன் கேட்கும். அந்த காலத்துல வரி கட்ட முடியலன்னா வெள்ளக்காரன் போட்டு ஓத அடிப்பாங்க. பசங்களா எவ்வளவு பேர் ஜெய்பீம் பாத்தீங்க, கை தூக்குங்க. அந்த குரூப், I want that group that is talking. I will get you up and ask you about Gajulu Lakshmi Narasimha Chettiar. எவ்வளவு பேர் ஜெய்பீம் பாத்தீங்க? ஜெய்பீம்ல வந்து கார்த்திக் வந்து சூர்யா வந்து ஸ்மார்ட்டா வந்து ஜெய்பீம் மாதிரி வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாரும் பார்த்து கை கட்டி வரீங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜெய்பீம்ல அடிக்கடி நடிக்கிற மாதிரி அடிச்சது பார்த்து என்ன திரும்ப பண்ணாரு, அர்த்த சாஸ்திரத்தை கொண்டு வந்தார். அர்த்த சாஸ்திரம் 300 BC சாணக்கியர் எழுதினாரு. உன் எதிரியின் எதிரி உனது நண்பன். உன்னோட அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு என்னோட அந்த காலத்துல முப்பாட்டினார்களுக்கும் அடி நடிக்கும் பொழுது வெள்ளக்காரங்க பண்ணிருந்தாங்க. வெள்ளக்காரோட எதிர்கட்சி, இப்ப நம்ம டிஎம்கே ஐடிஎம்கே வச்சிருந்தது போல எதிர்கட்சி வந்து ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட். அந்த ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் போய் எதிரியை கொண்டு வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க பாரு, ஐயோ அடிக்கிறாங்களேன்னு சொல்லி அங்க போய் நாடாளுமன்றத்துல வெள்ளக்காரனோட ஆதிக்கம் இது மாதிரி இருக்கு, இப்படி அடிக்கிறாங்க, மக்கள் இடையே இந்த அதிருப்தி இருக்கு கொண்டு வந்தவர் சாணக்கியரன். எதிரியின் எதிரி உனது நண்பன் என்கிற கோட்பாடை கொண்டு வந்த அந்த கருத்தை வந்து ஆங்கில நாடாளுமன்றத்திற்கு எடுத்துட்டு போனவர் நரசிம்ம செட்டி. அவர் வந்து எதுக்கு போனாரு, பந்தா பண்றதுக்கா? உங்களை மாதிரி ஆட்களோட தாத்தா முப்பாட்டினார்ல அடி வாங்க கூடாதுன்னு பண்ணாரு. அப்படிதான் நீங்க நினைக்கணும். ஒரு நாள்ல வந்து விவேகானந்தர் சொன்னாரு, எல்லாருக்கும் தெரியும், 14,400 minutes, 14,400 நிமிடங்கள் தான் ஒரு நாள் இருக்கு. அந்த 8 மணி நேரம் தூங்குறோம், பாக்கி இருக்கிற 13,000 என்ன மாதிரி லூஸ் பண்ணும்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குவோம். பட் 13,000 நிமிடங்கள்ல உன் நாட பத்தி, இன்னொருத்தரை பத்தி நீ எவ்வளவு நேரம் நினைச்சுக்கிற? உன் ஹேர் ஸ்டைல பத்தி நினைச்சுக்கிற, அந்த பொண்ணு என்ன பாத்துக்கிறதா நினைச்சுக்கிற, எப்படியாவது நான் வந்து வேலை கிடைச்சிருமா நினைச்சுக்கிறேன். ஆனா நரசிம்ம செட்டியார் போன்ற ஆட்கள், விவேகானந்தர் போன்ற ஆட்கள், சிவாஜி மராட்டா போன்ற ஆட்கள் அந்த 13,000 நிமிடங்கள்ல 10,000 நிமிடங்கள் ஐயோ கஷ்டப்படுறாங்க, ஐயோ அடி வாங்குறாங்க நினைச்சாங்க. அதுதான் வள்ளுவர் சொன்னார், யான் எனது all our thoughts every day are only centered me, myself, my husband, my son, my motorbike, my girlfriend, my father, my brother. இந்த மை இருக்குல்ல, தூக்கி போடு. யான் எனது என்ற செருக்கு அறுப்பாறை, இந்த செருக்கு இருக்கு நான் அறுத்து தூக்கி போடு. வானோருக்கு மேல் வைக்கப்படும்
இன்னைக்கு 1868 இறந்தவரை 2025 வந்து ஒரு ஆண்டவன் மாதிரி பாக்குறோம்னா யான் எனது என்று செருக்கை அவர் அறுத்தார். அது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தோல் மேல பெற்றிருப்போம். அதே விவேகானந்தர் said, we stand or we are pygmies that stand on the shoulders of giants to look into the future. இதெல்லாம் பெருசா மாமனிதர்கள். அவங்க தோல் பட்டல ஜாலியா நம்ம ஏறிட்டு சுத்தி பாக்குறோம். இதுதான் நம்ம ஃபியூச்சர் தான். நம்ம உயரமா இருந்தா கூட பரவாயில்ல. அவங்களோட பயங்கரமான நெடு உயரத்துக்கு மேல அவங்க தோள்பட்டு மேல நம்ம நிக்கிறதுனால அவ்வளவு பார்க்கணும். யார் மேல நிக்கிறோம்? சுதந்திரம் யார் மேல வந்துச்சு? நரசிம்ம செட்டியார், சிவி பிள்ளை, சிவப்பிள்ளை வந்து பச்சை பாசம் அவ்வளவு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் இப்ப நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா 1000 கோடி 100 கோடி அப்படி இருக்கும். எங்க 5 லட்சத்துக்கு கொலை பண்றாங்க, 1 லட்சத்துக்கு கொலை பண்றாங்க. இதுல 150 கோடி 200 கோடின்னு கொடுத்தாங்க. அவங்கள பத்தி நீங்க நினைக்கணும். 13,000 நிமிடம் இருக்கா? ஒரு நிமிடம் நினைப்பீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் நினைங்க. அவங்கள பத்தி 4 பேர் பேசுறாங்களா? அந்த 20 நிமிஷம் நினைங்க. என்ன தெரியுமா ஆகும்? உன் மனசுக்குள்ள மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. விஜய் சொல்ற மாதிரி பார்த்தா வேற வேற லெவல்ல வந்து மாற்றங்கள் வரும். ஏனென்றால் இவர்களுடைய வீரம், இவர்களுடைய தீரம், இவர்களுடைய அஞ்சாமை, அவங்களுடைய செல்ஃப்லெஸ்னஸ், தன்னலமற்ற தியாகம் எல்லாரும் வாங்கணும். நரசிம்ம செட்டியார் மட்டும் இல்ல, எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆர்யா பாஷ்யம் ஐயங்கார் ஒருத்தர் இருந்தாரு, இன்னொருத்தர் மின்னலடி குப்புசாமி இருந்தாரு வேலூர்ல. யாருக்கும் இவங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எல்லாம் காந்தி நேரு, காந்தி நேரு. அதுவும் காந்தி நேரு 500 ரூபாய் நோட்ல என்னைக்கு வந்தாரோ யாரும் அவர் மறக்க மாட்டாங்க. அதை தாண்டி ஒன்லி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நீ வந்து ஒரு வீரனாக சங்க தமிழ் தமிழேண்டா சொல்றதுனால மட்டும் ஒரு தமிழ் வீரனாக மாட்டேன். உனது முன்னோர்களை நீ மறக்காம இருந்தினா நீ வீரனா இருக்க. அஞ்சாமையோட இருந்தினா நீ வீரமா இருக்க. அம்பேத்கர் ஐயா எழுதினார் அரசியல் சாசனத்தில். அதுல பாத்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சமூக, பொருளாதார, அரசியல் நீதி மூன்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அடிச்சாங்க முதல்லயே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த சமூக நீதி எப்படி சமூக நீதியா இருக்கும்? வரி ஒருத்தன் கட்டண பிடிச்சி அடின்னு அடிக்கிறார், அது எப்படி சமூக நீதியா இருக்கும்? காசு இல்லைன்னா பிடிச்சி அடிக்கிறேன், பொருளாதார நீதி எங்க இருந்து வரும்? அவனுக்கு ஒரு ஓட்டா இருக்கா? பொலிட்டிக்கல் நீதி எப்படி வரும்? அரசியல் நீதி. இதுக்கெல்லாம் பாடுபட்டாங்க. வெறும் காந்தி நேரு பாடுபடல. அது மத்திய அகேன்ஸ்ட் காந்தி. 49 லட்சத்துல இருந்து 49 கோடி போறவங்க சமூக வீரரா? 30-40 கோடியில இருந்து ஜீரோக்கு போய் பாரதியார் மாதிரி ஒண்ணுமே இல்லா கூட இல்லைன்னா கூட இருந்த கொஞ்சம் நெல்லு கூட காக்காவுக்கும் குறிக்கும், காக்கையும் குறியும் எங்கள் ஜாதி, மலையும் மலையும் கடலும் எங்கள் ஓட்டம் கூட்டம் சொன்ன பாரதியாரா? அல்லது ஒண்ணுமே இல்லாம போனாரே பாவம் கஜினி நரசிம்ம செட்டியாரா? நீங்களே மனசுல நினைச்சு பாருங்க. தேவையான இடத்துல உண்மையை கொண்டு வந்து பொதுவிடத்தில் பொதுவெளியில் வைத்து பேசுபவன் தான் வீரன். ஆமா, கல்லடி படலாம், சண்டை படலாம், அதை பத்தி எடுத்து சொல்லணும். இப்பேற்பட்ட நூல்கள், உண்மையை சொல்ற நூல்கள், கட்டுரைன்னு ஒண்ணு இருக்கு, நரேட்டிவ். கட்டுரையை யாரும் நம்பாதீர்கள், உண்மையை நம்புங்கள். நெட்ல போய் பாருங்க, யாரு என்ன பண்ணாங்க, யார் எவ்வளவு காசோட செத்தாங்க, யார் உங்க தலையில காதல பூசிக்கிறாங்கன்னு எப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நீங்க அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன போல, where the head is held high without fear, the mind is without fear and the head is held high, into that paradise of freedom my father let my country awake ன்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்து வெறுமே எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா, அது மட்டும் இல்லாம எனக்கு பைக் வாங்கிட்டேன்டா, அது மட்டும் இல்லாம எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடா, எனக்கு மஷ்ரூம் ஹேர் கட் அடிச்சுட்டாங்கடா, அப்படிப்பட்ட ரொம்ப குறுகிய வட்டத்தில இருந்து உங்களெல்லாம் வெளியே எடுக்கிறது தான் எஜுகேஷன். Otherwise you're only bloody literate. Not enough to be literate, you have to be educated. Education na attitude plus skill plus knowledge, ASK. And மூணு வந்து தயவு செய்து that will give rise to three more. Critical thinking. இவரு சொல்றாரு நிஜமா உண்மையா? எவ்வளவு வச்சு பிறந்தாரு பச்சைப்ப முடியாது, எவ்வளவு வச்சு பிறந்தாரு பாருங்க. கிரிட்டிக்கல் திங்கிங். செகண்ட், ப்ராப்ளம் சால்விங். எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இப்படி போகணும், எப்படி பண்றது? ப்ராப்ளம். மூணாவது எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங். யாருக்கு எது நல்லதோ, எது தர்மமோ, எது நியாயமோ, எது நீதியோ அது செய்யுங்க. என்ன பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், ஒரு முன்னுதாரணமா திகழ்ந்தாரு. யாருக்கும் அதை பத்தி தெரியாது. ஏன்னா அவர் மாண்டமும் அவர் உயிர் நீக்கும் போது 1868 இப்படிப்பட்ட நூல்களை எழுதி சென்ட்ரல் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் வெளியில கொண்டு வரும்போது உங்களை மாதிரி பசங்க படிப்பீங்க. அவர் பேர் வந்து அடுத்த தலைமுறைக்கு நான் மடப்பையன் யார் வந்து கஜினி கேட்ட பார்த்தீங்களா?
நீங்க யாரும் அது மாதிரி கேட்க கூடாது, உங்க பசங்க யாரும் கேட்க முடியாது. அந்த இலக்கை என்றும் நாம் மறக்கவே கூடாது. வாழ்க பாரதம், ஜெயஹிந்த். இங்கே பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் விதை நெல்களாக நீங்கள் உங்கள் மனங்களில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி. வருகிற காலத்தில் இந்த விதைகள் உங்களுக்கு மிகப்பெரிய விருட்சங்களாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற மந்திர சொற்களாக இருக்கும் என்கிற செய்தியோடு நன்றி உரை வழங்குவதற்காக தென்னிந்திய ஆய்வு மையத்தினுடைய ஆராய்ச்சி மாணவர் விஷ்ணு அவர்களை அழைக்கிறேன். Good evening, everyone. It is indeed an honor to stand before you today as we conclude this remarkable event. On behalf of the Center for South Indian Studies, I would like to express my deepest gratitude to all who have joined us in this momentous occasion. First and foremost, our heartfelt thanks to Honorable Justice Thiru S. Vaidyanathan, former Chief Justice of Meghalaya High Court, for gracing us with his esteemed presence. Sir, your work and wisdom have truly added value to our event, and we are deeply honored to have you here with us. Thank you, sir. A special thanks to Dr. J.S. Rajkumar, sir, founder, Lifeline Multi-Speciality Hospital, Chennai. Your continuous support and encouragement for educational initiatives has truly inspirational and a great inspiration for all of us. We truly appreciate the time and effort you have dedicated to make this event a success. We are equally grateful to Advocate P. Jagannath, author of the first native voice of Madras, Gazru Lakshmi Narasu Chetty. Your valuable insights into the life and contributions of Gazru Lakshmi Narasu Chetty have truly enriched our understanding. Your dedication to preserving history is commendable. We extend our sincere thanks to Dr. V.M. Muthuramalinga Andavar, Principal C. Kandasamy Naidu College, for being a pillar of support through the event. Your leadership in bringing this event together is much appreciated, and we are grateful for your commitment to furthering education and social reforms. A special mention goes to the Mailai Poonpavai Sabai Trust for their generous contribution in providing the funds for the certificate. Your support has made it possible for us to recognize the hard work and achievements of our participants today, and we are truly grateful for your commitment to fostering education and social awareness. A big thanks to all the participants who have worked so hard on the essay and speech competition. Your passion and efforts are a testament to the incredible legacy of Gazru Lakshmi Narasu Chetty. It is your spirit of inquiry and commitment to social reforms that continues to keep this memory time. I would also like to thank all the attendees for making this occasion even more special with your presence. We are also grateful to the volunteers and the organizing committee of both Center for South Indian Studies and C. Kandasamy Naidu College for their unwavering support in making this event a grand success. Let us remember the incredible legacy of Gazru Lakshmi Narasu Chetty, whose contribution towards education, social reform and national awakening continue to inspire us all. Thank you once again. Jai Hind. நிறைவாக நாட்டுப்பண் முடிந்ததும் மாணவர்கள் விருந்தினர்கள் கடந்து செல்வதற்காக காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். उच्चल जगति गंगा जब सुबना में जागे जब सुभाषिष मागे गागे तब से गाया जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे